தஞ்சாவூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயம் தமிழகத்தின் மிக முக்கியமான கத்தோலிக்க புனித தலங்களில் ஒன்றாகும். இதன் வரலாறு 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து தொடங்குகிறது. வீரமாமுனிவரின் வருகை கிபி 1714 முதல் 1718 வரை. இந்த ஆலயத்தின் கதை புகழ்பெற்ற இத்தாலிய தமிழறிஞரான வீரமாமுனிவரிடம் ஃபாதர் கான்ஸ்டன்டீன் ஜோசப் பேஷி இருந்து தொடங்குகிறது. 1714 முதல் 1718 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் இந்த பகுதியில் ஒரு சிறிய கூரை ஆலயத்தை அமைத்தார். இதற்கு தூய கன்னி மரியாவின் அமல உற்பவ திருத்தலம் என்று பெயரிட்டார். அவர் உருவாக்கிய அந்த சிறிய ஆலயம்தான் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான பேராலயத்தின் அடித்தளம். கட்டிடத்தின் அதிசயம் 1945 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த ஆலயம் மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்டது. அப்போது பங்கு தந்தையாக இருந்த லூர்து சேவியர் என்பவர் ஆலயம் இடிந்து விழுந்து விடுமோ என்று அஞ்சினார். ஒரு நாள் பலத்த மழை பெய்தபோது ஆலயத்தின் கூரை இடிந்து விழும் நிலையில் இருந்தது. ஆனால் திருப்பலி முடிந்து கடைசி நம்பிக்கையாளர் வெளியேறிய பின் தந்தை லூர்து சேவியர் வெளியே வந்த அடுத்த நிமிடம் முழு கூரையும் இடிந்து விழுந்தது. இதில் ஒருவருக்கு கூட காயம் ஏற்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக மக்களால் பார்க்கப்பட்டது. கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள். தற்போது நாம் காணும் பேராலயம் கோத்திக் மற்றும் பிரெஞ்சு கட்டிடக்கலை பாணியில் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிலுவையின் திருப்பண்டம் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையின் ஒரு சிறிய துண்டு Relic of the True Cross இங்குள்ள பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது உலகிலேயே மிகச்சில இடங்களில் மட்டுமே காணப்படக்கூடிய அரிதான ஒன்று. மறுமலர்ச்சி கலை தாக்கம். தேவாலயத்தின் உட்புறம் மற்றும் ஓவியங்களில் அந்த காலத்து ஐரோப்பிய கலை நுணுக்கங்கள் ஸ்கியூமெட்டோ மற்றும் கியாரோஸ்கியூரோ இன்றும் மிளிர்வதை காணலாம். பேராலய அந்தஸ்து 1999. இதன் வரலாற்று சிறப்பு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கருதி 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் இது பேராலயம் மைனர் பாசிலிகா என்ற அந்தஸ்தை பெற்றது. இந்த ஆவணப்பட கதை ஒரு சிறிய கிராமத்து தேவாலயம் எப்படி காலப்போக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை பாத்திரமாக மாறியது என்பதை விளக்குகிறது.